BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. அதிமுக செயற்குள்ள திமுகவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நம்ம எதுக்கு? அதான் உனக்கு எது பிரச்சனைன்னு கூட புரியலையே. திமுகவை எதிர்ப்பதாக இருந்தால் எப்படி எதிர்க்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அப்புறம் என்னங்க ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, அப்புறம் அது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீ அதிமுக செயற்குழுவை கூட்டி நீ என்ன தீர்மானம் போட்டிருக்கணும்? இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் மேட்டர்னே உனக்கு தெரியலையே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீ பேசுறதா இருந்தால் என்ன பேசியிருக்கலாம்? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் 10,000 இடம் காலி இருக்குது, கோடிட்டு காட்டியிருக்கலாம். 4,500 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களில் கோடிட்டு காட்டியிருக்கலாம். உனக்கு எதை சொல்லணும்னே தெரியலையே. நீ இதை சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லைன்னா முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்வார். தென்காசியில் போய் நின்றுக்கிட்டு சசிகலா அம்மா பேசுகிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, ஆனால் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மக்கள் திகைக்கிறாங்கன்னு சசிகலா சொல்கிறாங்க. அடுத்த நாள் முதலமைச்சர் கவனத்துக்கு வருகிறது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தென்காசியில் திறக்கப்படுகிறது. அப்போ அவங்க எதிர்க்கட்சி தலைவரா, நீ எதிர்க்கட்சி தலைவரா? இந்த மாதிரி சிதறல் சேதாரம் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கட்சியை கீழே போய் நல்லா வேலை செய்யுங்க, அடுத்தது நாம தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்கள சசிகலா, OPS இந்த மாதிரிலாம், அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்த கூட்டத்தில். இல்லை, கீழே வேலை செய்யணும்னா கட்சி ஒன்றா இருக்கணும்னு தொண்டை விரும்புகிறான். நீ எப்போ யார்கிட்ட வேலை செய்வ? தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலே வேலை செய்வ. நீ தொண்டனுடைய காயத்திற்கு மருந்து போடலை, அவனுடைய பசிக்கு நீ விருந்து போடலை. தொண்டனுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஸ்டேட்டஸ், நான் ஏடிஎம்கே தொண்டை, நான் எம்ஜிஆருக்கு பக்தங்கிறது தான் அவனுக்கு தகுதி. அந்த தகுதியை நீ அவனுக்கு கொடுக்கல, எப்படி வேலை செய்கிறது? எடப்பாடியாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், மிகவும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் சென்னையில் மீண்டும் போட்டியிடலாம்னா 26 சட்டமன்ற தேர்தலில் அங்கே இருக்கிற திமுகவிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இங்கே வரும், வந்தால் அதிமுக கூட்டணி பலமாகும், வெற்றி பெறலாம். எங்கள் கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு நிலைமை தெரியாதா? கண்டிப்பாக வருங்கிறாங்களே. அப்படி சொல்லி தான் தக்க வச்சிட்டு இருக்கான். இப்போ இருக்கிறவன் எல்லாம் ரூபாய்க்கு வாங்கிட்டு தான் இருக்கான். இப்போ KP முனுசாமி கிருஷ்ணகிரியிலேருந்து புறப்பட்டு வரான்னா அவனுக்கு ரூபா கொடுத்து அனுப்பிடுவான். KP முனுசாமிக்கெல்லாம் 3 லட்சம் ரூபாய் வச்சுருக்கானா மாதம். வீரமணிக்கு 2 லட்சமா, வேலுமணிக்கு 5 லட்சமா, தங்கமணிக்கு 6 லட்சமா, இப்படியெல்லாம் எல்லாரையும் ரூபா கொடுத்து தான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான். வேறு எதுக்கு இவனை ஏற்றுக்கிறாங்க? இப்போ எடப்பாடி செல்வாக்கள்ங்கிறீங்க அப்படின்னா செயற்குழுவில் ஒரு மோதல் வெடிச்சிருக்கணும்ல, அங்கே மோதல் வெடிச்சுதா? உங்களுக்கு என்ன தகவல் வந்துச்சா? இல்லை, செயற்குழுவில் அங்கே வந்தாங்க, ரூபாயை வாங்கினாங்க, போனாங்க. எனக்கு அழைப்பு வந்தால் போயிடுவேன். நான் 3 லட்ச ரூபா கிடைக்குது, சரி கொண்டு போயிடுவேன். கட்சி அங்கே இது, அதெல்லாம் நடக்காது. நீ திமுக தோழமை கட்சிகள் இருக்கிறது திமுகவை நம்பி மட்டும் இல்லை, அந்த மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேம் இருக்கு பாருங்க. இந்தியாவில் இன்னைக்கு ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தி ஒரு மைனாரிட்டி சர்க்கார் தான் உன்னால் உருவாக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கோம் பாருங்க. இந்த அணியில் இருப்பது தான் கம்ஃபர்டபுள்னு நினைக்கிற தலைவர்கள் தான் எங்கள் கூட இருக்காங்க. நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோழர் முத்தரசன் வந்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை வந்தார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் வந்தார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜஃபாருல்லா வந்தார். வெளிநாட்டில் இருந்து புறப்பட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய கட்சி தலைவர் காதர் மைதீன் வந்தார். ஏன் வந்தாங்க? அவங்களுக்கு தெரியும் இது நாணயம் வெளியிடுகிற விழா, இது தலைவர் கலைஞருக்கு கிடைக்கிற கௌரவம், அதில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்று வந்தார்கள். அவங்க இந்த இடத்தை விட்டு போயிடுவாங்கன்னு அது எடப்பாடி நம்பி எப்படி போவாங்க? அவன்கிட்ட என்ன இருக்குது?
கட்சி இருக்குது, அதிமுகன்னு கட்சி இருக்குது. அது அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவர் தான், சின்னம் இருக்குது. உங்களுக்கு தேர்தல் கோர்ட்டில் கேஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்னார், இடைத்தேர்தலில் நின்னார். அதே சின்னத்தோடு தானே நின்னார். அதே சின்னம் அடுத்த தடவை நிற்க முடியுமா? அதே சின்னத்தோட கடந்த முறை எப்படி நின்னாரோ அதே மாதிரி நிற்பார். நிற்க முடியாதுல்ல, சின்னத்தை பிளாக் பண்ணிடுவாம்ல. இப்படி தான் ஒவ்வொரு தேர்தலாக சொன்னீங்க. யாருன்னு கேட்குறீங்களா? யார் பிளாக் பண்ணுவாங்கிறீங்களா? தேர்தல் கமிஷன். யார் மூலமாகங்கிறீங்களா? பிஜேபி மூலமாக. சார், அவங்க நோக்கம் ஒரு மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சியை உடைச்சி உருக்குலைச்சி அதை உள்வாங்கி அந்த இடத்துல வந்து உட்காரணும். அவனுக்கு ஓட் பேங்க் தானாக வளருமா? பிஜேபிக்கு வளர்வதற்கான சூழல் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கா? நீ ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணியிருக்கிறியா? திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில்வே ரூட்டு எவ்வளோ ஒதுக்கியிருக்கான்னு தெரியுமா? 1000 ரூபா. நம்ம 2 ரூபாய் மெரினாவில் போய் சாப்பிட உட்காந்தாலே 1000 ரூபா இருந்தால் பத்தாது. 1000 ரூபா ஒதுக்கியிருக்கான். மாமல்லபுரம் கடலூர் சாலைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கான்னு தெரியுமா? 1000 ரூபா ஒதுக்கியிருக்கான் ரயில்வேக்கு. நீ எப்படி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ப? இதனால பிஜேபி வளராது தமிழ்நாட்டில். ஓலமிடும் கடல் ஊமையானாலும் ஆகும், கழுதை மெட்டமைத்து பாட்டு பாடினாலும் பாடும். பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் வளராது. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.